ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வரைக்கும் கரண்டாக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் டபிள்யூஎல்இ சைட்லேருந்து ஒரு பெரிய ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ எந்த ஒரு சைனும் இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ மாண்டஸ் போர்டுக்கான சிங்கிள்ஸ் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து நிலை இப்போ வரைக்கும் கரண்டாக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது ரிலேட்டட் நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கொடுத்த அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, நம்மளுடைய மாண்டஸ் போர்ட் அண்ட் ஆல்சோ ஆஞ்சலோ டாப்கின்ஸ் இருக்காங்களா இப்போ வரைக்கும் கரண்டாக கிரியேட்டிவ் சைட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களாமா. இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிளான்ஸ் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக இல்லையாமா. ஸோ ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூல கம்பேக் கொடுப்பாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ரூமர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ விட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்ட் கிரியேட்டிவ் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நியூ பிளான்ஸ் எல்லாமே கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுவாங்கன்றதை அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளான்ஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு டாக் டீம் தான். ஸோ டபிள்யூபிஏ அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாமல் அவங்க கம்பெனிலே வச்சுக்கிட்டாங்கன்னா கம்பெனிக்கும் நல்லது. ஸோ அந்த 2 ஸ்டார்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான்